பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க மீனாவுக்காக செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போக போறாரு அப்படின்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட தங்கமயில் ஏற்கனவே இந்த மீனா நான் நிறைய படிச்சிருக்கேன், கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன் அப்படின்ற திமிரில் வெளியில இருந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து இங்க நம்மளை ரொம்பவே வெறுப்பேத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவே அலப்பற வேற பண்ணிட்டு இருக்காங்க. இதுல செந்தில் வேற வெளியில வேலைக்கு போக போறாரா? நானும் படிச்சிருந்தா இவங்க மாதிரி வேலைக்கு போய் சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு தான் படிப்பு மண்டையில ஏறவே இல்லையே. இவங்க இப்படி வேலைக்கு போறத பார்க்க மட்டும்தான் என்னால முடியும் அப்படின்னு ரொம்ப பொறாமையில பொங்குறாங்க மயிலு. உடனே மயிலு இந்த விஷயத்த சரவணன் கிட்ட சொல்றாரு. பாத்தீங்களாங்க, உங்க தம்பி செந்தில் இங்க கதிர் மாதிரியே மாமாவோட கடைக்கு போய் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப மீனா மாதிரியே வெளியில வேலைக்கெல்லாம் போக போறாராம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சரவணன், நீ சொல்றது சரிதான் மயிலு, இதுல என்ன தப்பு இருக்கு? என் தம்பியும் படிச்சிருக்கான், அவனும் வெளியில போய் சம்பாதிச்சா நல்லது தானே. இன்னும் எத்தனை நாள் தான் எங்க அப்பா கடையிலே நின்று அவன் வேலை பார்க்க முடியும்? படிச்ச எல்லாரும் தான் படிச்ச படிப்புக்கேற்ற வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், தலை நிமிர்ந்து வாழணும் தான் நினைப்பாங்க. ஆனா நீ தான் எம்ஏ இங்கிலீஷ் வர படிச்சிருக்க, வேலைக்கு போக பிடிக்கல, வீட்டு வேலையை மட்டும்தான் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்ன மாதிரிலாம் யாராவது இருப்பாங்களா? நான் கூட யோசனை பண்ணியிருக்கேன், மீனா மாதிரியே மயிலும் போய் கை நிறைய சம்பாதிச்சா எனக்கும் கொஞ்சம் மதிப்பு தானேன்னு. ஆனால் நீ தான் படித்த படிப்புக்கேற்ற வேலையெல்லாம் வேண்டாம், நான் வீட்டில் அம்மா கூடயே துணையாக இருந்துக்கிறேன், வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு அப்படி இப்படின்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்க. நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கே சில நேரத்தில் உன் மேலே சந்தேகம் வரும். உண்மையாகவே மயில் காலேஜில் போய் எம்ஏ தான் படிச்சிருக்காளா, இல்லை படிக்காத மயிலை எனக்கு கெட்டி வச்சுட்டாங்களா அப்படின்னு கூட யோசனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சரவணன் சொன்னதை கேட்டு மயில் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ இத்தனை நாள் நான் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு நான் படிச்சிருக்கேனா இல்லையான்னு இங்கே என் மாமா சரவணனுக்கு சந்தேகத்தில் தான் இருந்திருக்காரு போல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அவரை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு நினச்ச மயில், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் படித்த படிப்புக்கேற்ற வேலைக்கு போகணும்னு மற்றவங்கள மாதிரி எனக்கும் நிறைய ஆசை இருக்குது. ஆனாலும் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிம்மதி எதுலேயுமே இருக்காதே. அதான் எனக்காக சேர்த்து நீங்கள் சம்பாதிக்கும் போது நான் எதுக்குங்க வேலைக்கு போகணும்? நம்மளுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் குழந்தை கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போவே நான் வேலைக்கு போகிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. ஆனால் குழந்தை வந்ததுக்கப்புறமா குழந்தையோட படிப்புக்கும் நம்மளுக்கு பணம் தேவைன்னு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே நானும் வேலைக்கு போவேன். ஏன்னா நான் எம்ஏ இங்கிலீஷ் வர படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க மயில். இங்கே மயில் இந்த விஷயத்த உடனே கண்டிப்பாக பாக்கியத்துக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. ஆனால் பாக்கியம் இங்கே மயிலோட கல்யாணத்துக்காக அங்கே இங்கன்னு கடன் வாங்கி வச்சுட்டு வட்டியவும் கொடுக்காம இங்கே ஏமாத்திக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்கே வந்து அங்கே கடன் கொடுத்த எல்லாருமே பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பாக்கியத்தால் மயிலோட காலை எடுத்து பேச முடியாமல் அங்கே வந்த எல்லாரையுமே சமாளித்து ஒரு வழியாக அனுப்பிடுறாங்க. அப்புறம் பாக்கியம் மெதுவாக இங்கே மயிலுக்கு கால் பண்ணி, ஏண்டி மயில் எதுக்குடி கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா ரொம்ப சோகமாக பேசுறியே, என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா, நான் வேணா வந்து உன்னை பார்த்துக்கிட்டா அப்படின்னு கேட்க உடனே பாக்கியம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மயில், என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, அங்கே உன் கல்யாணத்துக்காக நிறைய கடனை வாங்கி வச்சுருக்கோம்ல, அதான் கடனை கொடுக்க சொல்லி நிறைய பேர் வாசலில் வந்து இவ்வளோ நேரமாக கத்திட்டு போகிறாங்க, எப்படி தான் கடனை கொடுக்க போகிறனோ தெரியல அப்படின்னு தன்னுடைய சோகத்தை எல்லாத்தையுமே இங்கே தங்கமயில் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியம். இதை கேட்ட உடனே மயில் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. நாம் என்னவோ நல்லா சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்காங்களே, நமக்காக தான் கடனை வாங்கியிருக்காங்க, ஏதாவது இவங்களுக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க தங்கமயில். உடனே தங்கமயில் பாக்கியத்துக்கிட்ட, நீங்கள் யார்கிட்டலாம் கடனை வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாத வட்டியவாது என்னால் கொடுக்க முடியும்லம்மா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே முத்துவேல்கிட்டையும் பணத்தை கடனாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மயில் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மா, நீங்கள் முத்துவேல்னு சொன்னது யாருன்னு தெரியுமா? ராஜியோட அப்பா கிட்ட தாம்மா நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த விஷயம் மட்டும் ராஜிக்கோ இல்லை எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கோ தெரிஞ்சால் அவ்வளவுதான், நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளை வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சிருவாங்கம்மா. ஏன்னா பாண்டியன் மாமா குடும்பத்துக்கும் இங்கே ராஜி அப்பாவோட குடும்பத்துக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு குடும்பமும் பேசாம தாமா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நீங்கள் பணம் தரணும்னா தயவு செஞ்சு எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் வந்துடாதீங்க. நானே பக்குவமாக இங்கே முத்துவேல் கிட்ட யாருக்குமே தெரியாமல் போய் இந்த மாதத்துக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்றேன், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. மறுபடியும் வட்டி பணத்தை கேட்டு யாராவது வந்தா என் பொண்ணு தங்கமயில கொண்டு வந்து கொடுத்துருவான்னு என் பேரை சொல்லுங்கம்மா. இங்கே தான் மாமா பெரிய கடையெல்லாம் வச்சு நல்ல வியாபாரம் போயிட்டுருக்கே, நான் எப்படியாவது வீட்டில் பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கின கடனை நானே கட்டுறேன், மாதம் அதுக்கு உண்டான வட்டியவும் கொடுத்துட்றேன், நீங்கள் இப்படி புலம்பி மனசு வேதனைப்பட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னு பாக்கியத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க தங்கமயில். இங்கே தங்கமயில் சொன்னதை கேட்டு ஒரு பக்கம் பாக்கியம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அந்த ராஜி பொண்ணோட அப்பா ரொம்ப பெரிய பணக்காரராச்சே, அவர்கிட்ட தான் நாங்கள் கடன்
கடன் வாங்கியிருக்கோம். ஆனால் அது ராஜியோட அப்பான்னு தெரியாமல் போச்சே. இந்த விஷயம் எக்காரணத்து கொண்டும் நம்ம சம்மந்தி குடும்பத்துக்கு தெரியவே கூடாது மயிலு. அது மட்டும் இல்லை, உன் புருஷன் வாங்குற சம்பளம் மொத்தத்தையுமே உன் மாமனார் கிட்ட போய் கொடுத்துட்றாரு. அப்புறம் நீ எப்படி பணத்தை அரேஞ்ச் பண்ணி மாசம் மாசம் வட்டி பணத்தை அந்த முத்துவேல் கிட்ட கொண்டு போய் கொடுப்ப? நீ எனக்கு உதவுறேன்னு சொல்லி தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனையவும் இழுத்து போட்டுக்காத தங்கமயிலு. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு அந்த வீட்டுக்குள்ள போயிருக்க. அதனால நீ பார்த்து நடந்துக்க. எனக்கு உதவலனாலும் பரவாயில்ல, நீ அந்த வீட்டோட மருமகளா சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, இல்லம்மா, நீங்க எனக்காகவும் என் கல்யாணத்துக்காகவும் வாங்கின கடனை அடைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே. அது மட்டும் இல்ல, அப்பாவும் வேலைக்கு போல, நீயும் வீட்டில் இருக்க. அப்புறம் எப்படிமா கடனை கட்டுவீங்க? நான் எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணிடுறேம்மா. அது மட்டும் இல்லை, மாமா தினமும் கொண்டு வர கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு மீதி பணத்தை அத்தை கிட்ட கொடுத்து பீரோவில் தான் வைக்க சொல்கிறாங்க. அதை செலவுக்குன்னு அத்தை எடுக்கிறதே இல்லை. அதுலேருந்து பணத்தை எடுத்தா இப்போதைக்கு யாருக்குமே தெரியாது. பீரோவில் இருக்க மாமாவோட கடை பணத்தை எடுத்து உன்னோட வட்டி பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டா அப்புறம் என் வீட்டுக்காரரோட சம்பள பணம் வந்ததுக்கப்புறமா அதில் நான் வச்சிருவேம்மா. நீ என்னை பற்றி கவலைப்படாத. நானே முத்துவேலை பார்த்து இந்த மாசத்துக்கு உண்டான வட்டி பணத்தை கொடுத்துட்றேன். இனி வீடு தேடி யாரும் வந்து உன்னை திட்டமாட்டாங்கம்மா, நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்றாங்க. மயிலு இப்படி சொன்னதை கேட்ட பாக்கியம், சரி மயிலு, எது செஞ்சாலும் பார்த்து கவனமா செய். நீ பணத்தை எடுக்கும் போதும் வீட்டில் உள்ளவங்க யாராவது பார்த்தா அப்புறம் நீ தான் அவமானப்பட்டு நிற்கணும்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாம போனை வை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க மயிலு. இங்க வீட்டுக்கு வந்த பாண்டியன் எப்பயும் போல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கடையோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க. அங்க பணத்தெல்லாம் எண்ணி மீதி இருக்கிற பணத்தை இங்க கோமதி கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் பாண்டியன் கோமதி கிட்ட, கோமதி, நான் இவ்வளோ நாள் கொடுத்த பணத்தெல்லாம் பத்திரமா தானே வச்சிருக்கேன். ஏன்னா மொத்த பணத்தையும் கொண்டு போய் பழனிக்கிட்ட கொடுத்து அங்கே பேங்க்ல போட சொல்லணும். அதுக்காக தான். நாளைக்கு பழனி வந்து கேட்டால் மொத்த பணத்தையும் எடுத்து கொடுத்துரு, அவன் பத்திரமா கொண்டு போய் பேங்க்ல போட்டுருவான் அப்படின்னு சொல்ல, சரிங்க, நாளைக்கு நான் பழனிக்கிட்ட நீங்கள் சேர்த்து வச்சிருக்க பணம் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன் அப்படின்னு கோமதி பேசிட்டு இருக்கும்போது இதை மயிலு கவனிக்கிறாங்க. அத்தை கிட்ட இருக்க கடப்பணத்தை நாளைக்கு பழனி சித்தப்பா கொண்டு போய் பேங்க்ல போட போறாங்களா? அப்ப அதுக்குள்ள அதுல இருந்து வட்டி பணத்தை எடுத்தே ஆகணுமே. ஆனா அத்தைக்கு அதுல எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியுமா தெரியாதான்னு ஒண்ணுமே தெரியலையே. அத்தைக்கு மட்டும் எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியலனா நாம எடுக்கிற பணமும் உங்களுக்கு தெரிய வர போறது இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க மயிலு. காலையில எப்பயும் போல எல்லாரும் எந்திரிச்சு வேலைக்கு கிளம்புறாங்க. இங்க கதிரும் ராஜியும் காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. இங்க வீட்டுல தங்கமயிலும் கோமதியும் மட்டும் இருக்காங்க. அந்த சமயம் இங்க கோமதி தங்கமயில் கிட்ட, பழனி எப்போ வரானோ தெரியல, இங்கே இருக்க பணத்தை வேற பேங்க்ல கொண்டு போய் போடணும்னு உங்க மாமா சொல்லிட்டு இருந்தாரு. சரியான சமயத்துக்கு இந்த பழனி வரமாட்டானே, எனக்கும் உடம்பே முடியல மயிலு. இந்த பழனி வந்தா பணத்தை கொடுத்துடலான்னு பார்த்தா இன்னும் வராம இருக்கானே, அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதுதான் சரியான சமயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மயிலு, அத்தை நீங்க மாத்திரை போட்டிருக்கீங்க, போய் படுகத்த, பழனி சித்தப்பா வந்தா பணத்தை நானே கொடுத்துட்றேன், நீங்க கவலைப்படாதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, இங்க கோமதி சிரிச்சுக்கிட்டே, சரி மயிலு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், இந்த பணத்தை நீ கையிலேயே வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, பழனி வந்த உடனே பேங்க்ல கொண்டு போய் போட சொல்லிரு அப்படின்னு எல்லா பணத்தையும் மயில்கிட்ட கொடுத்துட்டு அங்க தூங்க போயிடுறாங்க கோமதி கொடுத்த பணத்தை கையில வாங்கின தங்கமயிலுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. பீரோல இருந்து கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாம பணத்தை எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அத்தை தானாவே வந்து மொத்த பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்களே, எனக்கு இதுதான் சரியான சமயம். நமக்கு தேவையான பணத்தை எடுத்துட்டு மீதி பணத்தை பழனி சித்தப்பா கிட்ட கொடுத்துட வேண்டியதான். அப்படியே பணம் குறைவா இருக்குன்னு சொன்னாலும் பழனி சித்தப்பா தான் எடுத்து செலவு பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒரு பொய்யவும் சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நினச்ச மயிலு யாருக்குமே தெரியாமல் அங்கே மொத்த பணத்துலேருந்து 10,000 ரூபா பணத்தை வட்டி பணம் கட்டுறதுக்காக மயில் எடுத்துடுறாங்க. தேவையான பணத்தை எடுத்த மயில் பழனி வீட்டுக்கு வந்த உடனே மீதி இருக்கிற பணத்தை கையில் கொடுத்து, நீங்கள் சீக்கிரமாக பேங்க்கில் போய் பணத்தை பத்திரமா போட சொல்லியிருக்காங்க, அத்தை ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பாவம் உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லவும், இங்கே பழனியும் சரிமா மயில், நான் வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டு தான் எங்கள் அக்கா கிட்ட சொல்லிடுமா அப்படின்னு சொல்லி பேங்க்குக்கு கிளம்பிடுறாரு. இங்கே மயில் பணம் கிடச்சி போச்சு. அம்மா சொன்ன மாதிரியே இங்கே ராஜியோட அப்பா முத்துவேல் கிட்ட எப்படியாவது பணத்தை கொடுத்துடணும், இந்த மாதத்துக்கு உண்டான வட்டியை கட்டிட்டோன்னா அப்பா அம்மா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தங்கமயில் எப்படி முத்துவேலை போய் பார்க்க போகிறது? இந்த வீட்டில் உள்ள யாரும் இங்கே ராஜியோட குடும்பத்தார்கிட்ட பேசுகிறதே கிடையாது. நாம் போய் முத்துவேல் கிட்ட போய் பேசினா மாமாவும் அத்தையும் பிரச்சனை பண்ணிடுவாங்களோ, எப்படி இந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க மயில். இங்கே வீட்டில் அத்தை தூங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாமாவும் இன்னும் சாப்பிட வீட்டுக்கு வரல. பேசாமல் யாருக்கும் தெரியாமல் முத்துவேல் இருக்கிற மில்லுக்கு போய் அவர்கிட்ட அம்மா கொடுக்க சொன்ன இந்த வட்டி பணத்தை கொடுத்துட்டா இனி நம்மளுக்கு பிரச்சனை இருக்காதே,
கையில் பணத்தை வச்சிருந்தாதான் இங்கே வீட்டுக்கு வந்தால் என் வீட்டுக்காரரும் ஏது பணம்னு கேட்பாரு. இதையும் மறைச்சு வைக்க முடியாது, பேசாமல் வட்டி பணத்தை கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு முத்துவேலை மில்லில் இருப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு மில்லில் இருக்க முத்துவேலை பார்க்கறதுக்காக தங்கமயில் கிளம்பி போகிறாங்க. இங்கே முத்துவேலோட மில்லுக்கு தங்கமயில் மெதுவாக தயங்கி தயங்கி வரதை பார்த்த சக்திவேல், ஆமாம் இந்த பொண்ணு பாண்டியனோட மூத்த மருமக மாதிரி தெரியுதே, இவ எதுக்கு நம்மளை தேடி நம்ம மில்லுக்கு வரா அப்படின்னு கேட்க, இங்கே உடனே முத்துவேல், அதான் நம்மளை தேடி வரால, வரட்டும், என்ன ஏதுன்னு விசாரிப்போம், எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்ல, அங்கே போன தங்கமயில் மெதுவாக முத்துவேல் கிட்ட, எங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, இந்த மாதத்துக்கு உண்டான வட்டி பணத்தை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, இங்கே முத்துவேலுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் உங்கள் அப்பா அம்மா யார் அப்படின்னு கேட்க, பாக்கியத்தோட பேரையும் தங்கமயிலோட அப்பா பேரையும் இவங்க சொல்ல, நல்லாவே புரியுது, எல்லார்கிட்டையும் வட்டிக்காக பணத்தை வாங்கிட்டு மாதம் பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்க அந்த குடும்பத்தில் இருந்து தான் பொண்ணை எடுத்து கல்யாணம் வேற பண்ணி வச்சிருக்கான சரவணுக்கு இது தெரியாம போச்சே. இப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து மருமகளை எடுத்த பாண்டியன் என்னவோ தலகணத்துல எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. சரியா போச்சு, இந்த பொண்ணு வீட்டுல இருந்து பணத்தை கொண்டு வந்து அவங்க அம்மா அப்பா வாங்கின கடனுக்காக நம்ம கிட்ட வட்டி கட்டிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சக்திவேல் ரொம்ப சிரிக்கிறாரு. இந்த பாண்டியன் நல்ல பெரிய குடும்பத்துல இருந்து தான் மருமகளை எடுத்திருக்காரு போல. இப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க கிலோ கணக்கில் நகையை வேற போட்டு அனுப்புனதா சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியானா இருக்கு அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. யாருக்குமே தெரியாம வீட்டில இருந்து கடப்பணத்தை கொண்டு போன தங்கமயில் இங்க முத்துவேல் கிட்ட, மாசம் மாசம் இனி வட்டி பணத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட போய் நீங்க கேட்க வேண்டாம், நானே பணத்தை கொண்டு வந்து மில்ல கொடுத்துட்றேன், இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த வழியா மத்தியானம் சாப்பிட வந்த பாண்டியன் தங்கமயில் பயந்துகிட்டே முத்துவேல் கிட்ட பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே ஓரமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம மருமக தங்கமயில் எதுக்காக முத்துவேலை பார்க்கறதுக்காக வந்தா, கையில நிறைய பணம் வேற வச்சிருக்காளே, எதுக்காக பணத்தை கொண்டுட்டு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்த சக்திவேல், பாண்டியா நல்ல குடும்பத்துல இருந்து தான் பொண்ணு எடுத்திருக்க, ஓ மருமக வட்டி பணத்தை கொடுக்கறதுக்காக எங்களை தேடி வந்திருக்கா, இந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் எங்ககிட்ட கடனை வாங்கி எங்களை ஏமாத்திடலான்னு பார்த்தாங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தை ஏமாத்திட்டு உங்கள் குடும்பத்துல இருந்து யாருக்குமே தெரியாமல் பணத்தை கொண்டு வந்து வட்டி கட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே நக்கல் பண்ணி சிரிக்கிறாரு. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே வருத்தப்படுறாரு. தங்கமயில் வீட்டுக்கு தெரியாமல் பணத்தை எடுத்துட்டு வந்து முத்துவேலுக்கு கொடுத்துட்டு இருக்காளா, அது மட்டும் இல்லை அவங்க அம்மா அப்பா பட்ட கடனை அடைக்கிறன்னு வேற சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமயில் செஞ்ச எல்லா வேலையும் பாண்டியனுக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் முத்துவேல் முன்னாடி தங்கமயில எதுவுமே சொல்லக்கூடாது, வீட்டுக்கு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கோவத்தில் சாப்பிட வீட்டுக்கு கிளம்பி போறாரு பாண்டியன். இங்க வீட்டுக்கு போன பாண்டியன் ரொம்ப கோவமா தூங்கிட்டு இருந்த கோமதியை எழுப்பி, என்ன கோமதி, வீட்டில் என்னதான் நடக்குதுன்னு நீ பார்க்கவே மாட்டியா, ஆமா தங்கமயில் எங்க அப்படின்னு கேட்க, அவ வீட்டில் தான் இருப்பா, வேற எங்க போக போறா, அவகிட்ட தான் மொத்த பணத்தையும் கொடுத்து இங்க பழனி வந்தோடனே கொடுக்க சொன்னேனே, பழனி வாங்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், தங்கமயில் அவ ரூம்ல இருப்பா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஓ மருமக தங்கமயிலோட லட்சணம் என்னன்னு கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்ல, இங்கே கண் கலங்கிக்கிட்டே அழுதுகிட்டு, பாண்டியன் மாமாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, வீட்டில் உள்ள பணத்தை நான் முத்துவேல் கிட்ட கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்துட்டாரே, என்ன விஷயம்னு வேற சக்திவேல் பாண்டியன் மாமா கிட்ட வேற சொல்லிட்டாரே, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரியல அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே வர இங்கே கோமதி தங்கமயில பார்த்து, ஏ மயிலு நீ வீட்டில் இல்லையா, வெளியில் போயிட்டு வரியா, ஆமாம் எங்கே போயிட்டு வர, நீ வெளியில் போனால் என்கிட்ட சொல்லணும்னு கூடவா தெரியாது, பாரு உன் மாமா நீ எங்கே போயிருக்கேன்னு என்கிட்ட கேள்வி கேட்டு என்ன திட்டிட்டு இருக்காரு, எங்கேருந்து வர தங்கமயில் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கோமதி என்னவோ கேள்வி கேட்குறாங்க, ஆனால் பதில் சொல்லாமல் தலை குனிஞ்சுக்கிட்டே அழுதுகிட்டு நிற்கிறாங்க தங்கமயில். இதை பார்த்த பாண்டியன், நான் சொல்கிறேன் கோமதி, ஓ மருமக எங்கே போயிட்டு வரான்னு எனக்கு தானே தெரியும், கடப்பணத்தை பத்திரமா வச்சுக்கோன்னு உன்கிட்ட கொடுத்தா நீயே பழனி கிட்ட கொடுக்க வேண்டியதானே, எதுக்காக தங்கமயில் கிட்ட கொடுத்த, அந்த பணத்துல இருந்து பணத்தை கொண்டு போய் முத்துவேல் கிட்ட வட்டி பணம் கட்டியிருக்கா, அவங்க அப்பா அம்மா வாங்கின கடனுக்கு மாசம் மாசம் வட்டி பணத்தை நானே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இருக்கா, நம்ம வீட்டு பணத்தை கொண்டு போய் முத்துவேல் கிட்ட யாருக்குமே தெரியாம கொடுத்துட்டு இருக்கா இந்த தங்கமயில். இங்க வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட நீ பார்க்காம அப்படி என்ன உனக்கு தூக்கம் வேண்டி கிடக்கு, மயில செஞ்ச செயலால நான் எவ்வளவு அவமானப்பட்டு நின்னேன் தெரியுமா, இந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி விசாரிக்காம நல்ல குடும்பத்துல இருந்து உன் பையனுக்கு பொண்ணு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வாய் கூசாம பேசி என்னை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிட்டாங்க உன் அண்ணனுங்க. இங்க மீனா பிள்ளை சொன்ன மாதிரியே அக்கம் பக்கத்துல விசாரிக்காம பொண்ணு எடுத்தது பெரிய தப்பா போச்சு. பெரிய குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்கேன்னு பார்த்தா இப்படிப்பட்ட குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்திருக்கே பாண்டியா, ஏன் முதல்ல விசாரிக்கலையா, ஓ மருமகளோட லட்சணத்தை இப்பயாவது தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி வாய் கூசாமல் பேசினாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ அவமானமாக இருந்தது தெரியுமா. இது எல்லாத்துக்குமே காரணம் சரவணனோட பொண்டாட்டி தங்கமயில் தான். ஏன் மயில், உங்கள் அப்பாவும் அம்மாவும் உன்னோட கல்யாணத்துக்காக கடன் வாங்கியிருக்காங்கன்னா பேசாமல் அவங்களுக்கு உதவி செய்ய உன்னோட நகை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு வீட்டில் இருக்க கடப்பணத்தை யாருக்குமே தெரியாமல் கொண்டு போய் கொடுத்துருக்கே,
இல்லையே, இதெல்லாம் என்ன பழக்கம்? இப்படி தான் உங்கள் அம்மாவும் அப்பாவும் உன்னை வளர்த்தாங்களா? வீட்டில் பொய் சொல்லணும், யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுக்கணும்னு சொல்லி தான் உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்புனாங்களா அப்படின்னு கோவமாக கேட்குறாரு பாண்டியன். உடனே கோமதி, ஆமா மயிலு, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள என் வீட்டுக்காரர்கிட்ட போட்டு கொடுக்கும்போது எங்கள் வீட்டில் என் தங்கச்சியும் நானும் எங்கள் அப்பா அம்மா பேச்சை மீறினதே இல்லை, அவங்க சொன்னதை மட்டும்தான் கேட்போன்னு வாய் குசாமல் சொல்வியே. அப்போ வீட்டில் உள்ள பணத்தையும் தெரியாமல் எடுக்க சொன்னது உங்கள் அம்மாவும் அப்பாவும் தானா? அதனால தான் எங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சியா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. இது தங்கமயில், அப்படியெல்லாம் இல்லத்த, என்ன எங்கள் அப்பா அம்மா நல்லா தான் வளர்த்தாங்க. பாவம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் படுற கஷ்டத்தை பார்த்து என்னால் தாங்க முடியல. அதனால தான் அவங்க வாங்கின கடனுக்காக முழு பணத்தையும் தர முடியலனாலும் மாதம் மாதம் வட்டி பணத்தையாவது கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தேன். வேற எதுவும் இல்லத்த, என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அதுக்கு கோமதி, நல்லா சொன்னடி மயிலு, யார் வீட்டு பணத்தை கொண்டு போய் எங்கே கொடுக்கறது? அப்படி உங்கள் அம்மா அப்பா வாங்கின கடனுக்கு நீ உதவி செய்யணும்னு நினச்சிருந்தனா உன்னோட நகை எல்லாமே லாக்கரில் பத்திரமா தானே இருக்குது. எங்ககிட்ட கேட்டால் நாங்கள் எடுத்து தரப்போகிறோம். அந்த நகையை கொண்டு போய் கொடுத்து விற்று அந்த கடன் அடைக்க சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுட்டு இப்படி பணத்தெல்லாம் எடுக்கிறது நல்ல செயலே இல்லை. உன்னை நம்பி நீ பொறுப்பான மருமகன் நம்பி என் வீட்டுக்காரர் பேச்செல்லாம் கேட்டு பணத்தை உன்கிட்ட கொடுத்தேன் பார்த்தியா, அதுதான் என் தப்பு. அதான் உன் மாமா வந்ததும் வராததுமா என்னை திட்டுன்னு திட்டாரு. நீ எடுத்தது என்னவோ 10,000 ரூபா பணம் தான், ஆனால் தப்பு தானே. சொல்லாமல் நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்க கூடாதே. இதே சரவணன் கிட்ட சொல்லியிருந்தா கூட அவன் பணத்துக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பான், இல்லைனா எங்ககிட்ட உதவி கேட்டிருப்பான். ஆனால் எதுவுமே சொல்லாமல் இப்படி வீட்டில் உள்ள எல்லாரையும் ஈஸியாக ஏமாத்திடலான்னு நினச்சி கடை பணத்தில் கை வச்ச பத்தியா, இனி உன்னை எந்த விஷயத்துலையும் நம்ப போகிறதே இல்லை மயிலு அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. பாண்டியன், ஆமாம் மயிலு, நான் கூட நீ ரொம்ப பொறுப்பானவ, மீனாவும் இங்கே ராஜ்யம் கூட வீட்டு வேலை எதையும் செய்கிறதில்ல. ஆனால் இந்த மூத்த மருமகளாக வந்த மயிலு நல்லா பார்த்துக்கிறா குடும்பத்தை, நல்லா பொறுப்பாக நடந்துக்கிறான்னு நினச்சேன். ஆனால் நீ எதுக்காக அப்படி நடந்துக்கிட்ட அப்படின்றது இன்னைக்கு தான் எனக்கு புரிய வந்தது. இனியும் நீ சொல்ல வரதெல்லாம் நம்ப நாங்கள் தயாராகவே இல்லை அப்படின்னு பாண்டியனும் கோமதியும் மாற்றி இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க தங்கமயில. இங்கே தங்கமயிலுக்கு பதில் பேசவே முடியல. குடும்பத்தையே ஏமாத்தலாம்னு நினச்சா வெறும் 10,000 ரூபா பணத்தை எடுத்ததுக்கே இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்காங்களே, நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க மயிலு.